கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு சிபிஐ விசாரணை கோரியும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்தும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்ப்போம். மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, கள்ளக்குறிச்சியில் 18ஆம் தேதி 19ஆம் தேதி 3 மரணங்கள் கள்ளச்சாராயத்தை அருந்தி தங்களுடைய உயிரை 3 பேர் இழக்கின்றார்கள். உடனடியாக ஒரு பொறுப்புள்ள மாவட்ட ஆட்சியர், ஒரு பொறுப்புள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், ஏன் ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் உடனடியாக என்ன சொல்லியிருக்க வேண்டும்? அங்கே நடைபெற்ற சாவு கள்ளச்சாராய மரணம் என்று சொன்னால் மக்களுக்கு உடனடியாக அதை சொல்லுங்கள். அப்பொழுதுதான் மீது யாரும் கள்ளச்சாராயத்தை அருந்தி தங்களுடைய உயிரை இழக்க மாட்டார்கள். எனவே உடனடியாக அந்த மக்களுக்கு எச்சரிக்கை கொடுங்கள் என்று ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆளுகின்ற ஆட்சிக்கு ஜால்ரா போடக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் சரண் சிங் ஜடாவத், நல்ல பேர் ஜடாவத், எது நடந்தாலும் கண்டு கொள்ளாமல் இருக்கின்ற ஒரு ஜடத்திற்கு பெயர் ஜடம் என்று சொல்வார்கள். அது மாதிரி இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நிகழ்வு நடந்த பிறகு, 3 மரணங்கள் நடந்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பிலே அந்த ஜடாவத் சொல்கின்றார், ஒருவர் இயற்கையாக மரணமடைந்து விட்டார், ஒருவர் வயிற்றுப்போக்கால் மரணமடைந்து விட்டார், ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார் என்று சொல்கின்றார்கள். அந்த மரணத்திற்கு 19ஆம் தேதி ஆயிரக்கணக்கான உறவினர்கள், நூற்றுக்கணக்கான உறவினர்கள் சுற்று வட்டார பகுதியிலிருந்தெல்லாம் வருகின்றார்கள். வந்த அவர்கள் நேராக சென்று எதை அருந்தி அந்த மக்கள் உயிரை விட்டார்களோ அந்த விசச்சாராயத்தை, கள்ளச்சாராயத்தை அருந்தி 20ஆம் தேதி அதற்கு மேல் அதிகமாக மக்கள் மரணப்படுகின்றார்கள். எனவே தன்னுடைய ஆட்சியின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சி தலைவரை முறையாக வழிநடத்த தெரியாத, ஒரு காவல்துறை கண்காணிப்பாளரை முறையாக வழிநடத்த தெரியாத இந்த முதல்வர், பொம்மை முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும், தார்மீக பொறுப்பேற்று என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் சட்டமன்றத்திலே கடந்த 6 நாட்களாக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் ஜனநாயக முறைப்படி தார்மீக அடிப்படையிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத சபாநாயகரை பார்த்தீங்கன்னா, உள்ளபடியே அப்படிப்பட்ட ஒரு சபாநாயகரை இதுவரை எந்த நாடும் எந்த மாநிலமும் கண்டிருக்காது. அவர் ஊடகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக செய்தி தொடர்பாளர் வருகின்ற பொழுதெல்லாம் அவர் பேசும் பொழுதே நமக்கு கோபம் வரும். ஏன்னா பொய்யான தகவல்கள், காழ்ப்புணர்ச்சியோடு பேசக்கூடிய ஒரு நபர் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகாவது நீதியோடு நியாயத்தோடு நடுநிலை தவறாமல் நடந்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் சபைக்குள்ளே அவர் நடந்து கொள்கின்ற முறை என்பது ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைக்கக்கூடிய, ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. எனவே 3வது கோரிக்கையாக இப்படிப்பட்ட ஜனநாயக விரோத போக்கை கொண்ட சபாநாயகர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த சாமானிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் உங்கள் சார்பாக வைக்கின்றேன் பெரியோர்களே. 2வதாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று கேட்கின்றோம். எதனால்? ஒரு லத்தீன் முதுமொழி சொல்கின்றது, நெமோ ஜூடஸ் இன் குவா காசா என்று சொல்கின்றது. அதனுடைய அர்த்தம் என்று சொன்னால், no one can be a judge of his own case, own cause. அப்படி என்று சொன்னால், தனக்கு எதிரான வழக்கை விசாரிப்பதற்கு தானே நீதிபதியாக ஒருவன் செயல்படக்கூடாது என்பதுதான் அந்த நீதி நெறியாள்கை கொள்கையினுடைய லத்தீன் முதுமொழியுடைய அர்த்தம். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் முதல்வராக இருக்கின்றீர்கள், உங்களுக்கு கீழ் உங்களுடைய கண்காணிப்பிலே காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்களுடைய கட்சியை சார்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 பொறுப்பாளர்கள் இந்த கள்ளச்சாராய வழக்கிலே முக்கியமாக சந்தேகப்படக்கூடிய நபர்களாக இருக்கின்றார்கள் என்ற நிலையில் நீங்கள் விசாரித்தால், உங்களுடைய காவல்துறை நடத்திய காவல்துறை மட்டும் ஒழுங்காக செயல்பட்டிருந்தால் இப்படிப்பட்ட துயர சம்பவம் நடந்திருக்காது. எனவே உங்களுக்கு கீழ் செயல்படுகின்ற ஒரு காவல்துறை, உங்களுடைய காவல்துறை
அவர்களுடைய அலட்சியத்தினால் நடந்த ஒரு கொலையை பற்றி, மரணத்தை பற்றி எப்படி முறையாக விசாரிப்பார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக இதிலே யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும், மக்கள் மன்றத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய காவல்துறை விசாரித்தால் இதில் எப்படி நீதி கிடைக்கும், நியாயம் பிறக்கும் என்ற அடிப்படையில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையினை எங்களுடைய மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய தலைமையிலே நாங்கள் எல்லாம் கேட்கின்றோம். ஆனால் அதை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் எப்பொழுதெல்லாம் முதலாக சட்டமன்றத்தில் நுழைந்தவுடன் நாங்கள் கேட்கிறோம், கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயத்தினால் உயிரிழந்த அந்த அப்பாவி மக்களுடைய உயிரை, அந்த மரணத்தை பற்றி விவாதிப்பதற்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று சபாநாயகரை நாங்கள் எல்லாம் கேட்கின்றோம். உடனடியாக எழுந்து அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, கேள்வி நேரம் முடிந்த பிறகுதான் சட்டமன்றத்தில் 0 ஹவர்ஸில் விவாதிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்கின்றார். சபாநாயகர் அவர்களே, உங்களை பார்த்து நான் கேட்கின்றேன், சட்டமன்றத்திற்கு நீங்கள் இருக்கக்கூடிய அறைக்கு அடுத்த அறையிலே தீ பற்றி எரிகிறது, பலர் உயிரிழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் கேள்வி நேரத்தை நடத்திவிட்டுத்தான் அந்த தீயை அணைக்க செல்வீர்களா? உங்களை பார்த்து கேட்கின்றேன். உங்களுக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கின்றது, எந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கடமை இருக்கின்றது. இது மக்களுடைய பிரச்சனை, 65 பேருடைய உயிர் பிரச்சனை. நூற்றுக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் ஆபத்தான நிலையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலே பலர் 30க்கும் மேற்பட்டவர்கள் தன்னுடைய பார்வை இழந்து கூடாகி இருக்கின்றார்கள். இன்னும் 30க்கும் மேற்பட்டோர் எப்பொழுது தங்கள் உயிர் போகும் என்று தீவிரமான சிகிச்சையில் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை அவையிலே விவாதிப்பதற்கு நாங்கள் வாய்ப்பு கேட்டால் கேள்வி நேரம் முடிந்த பிறகுதான் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்கின்றீர்களே, இது எந்த வகையில் நியாயம்? இது நியாயமா என்பதை உங்களுடைய மனசாட்சிக்கே நாங்கள் விட்டு விடுகின்றோம். அடுத்தபடியாக நேற்று எங்களெல்லாம் குண்டு கட்டா தூக்கி முந்தானத்து 3 நாள் தூக்கி வெளியில் விட்டுட்டு இருக்காங்க. முடிச்ச பின்னாடி முதல் நாள் 20ஆம் தேதி நாங்கள் எல்லாம் சென்று சட்டமன்றத்திலே கள்ளக்குறிச்சியிலே நடந்த அநீதிக்கு, அநியாயத்திற்கு நியாயம் வேண்டும் என்று எங்களுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்கின்றார். அன்றைக்கு அந்த நேரத்தில், அந்த தருணத்தில் தமிழகத்துடைய முதல்வர் அவையிலே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான, துரதிர்ஷ்டவசமான சம்பவம் நடந்தேறியிருக்கின்றது. எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பார்கள், அதற்கு பொதுப்பான முதலமைச்சராக இருந்தால் அவையிலே இருந்து நீங்கள் பதில் சொல்ல இருக்க வேண்டும். ஆனால் எங்களையெல்லாம் குண்டு கட்டாக தூக்கி வெளியிலே கொண்டு வந்து விட்ட பிறகு, அதற்கு பிறகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப சொல்றாரு, எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கின்றனர், நீங்கள் சொன்னதையே நாங்களும் சொல்கின்றோம், எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்வார்கள் என்று நீங்கள் கேட்டீர்களே, நாங்கள் மட்டும் என்ன செய்வோம் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நேற்று நாங்கள்லாம் வந்த பின்னாடி அதிமுக கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் பதில் தயாராக இருக்கின்றது என்று ஒரு பொம்மை முதலமைச்சர் சொல்கின்றார்கள். அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். அவையிலே நீங்கள் அமருங்கள். எங்களுடைய அண்ணன் எதிர்க்கட்சி தலைவர், நாளைய முதல்வர் உங்களை பார்த்து தொடுக்கின்ற கேள்வி கணைகளுக்கு நேரடியாக பதில் சொல்லுங்கள் என்றுதான் உங்களை கேட்கின்றோம். அதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை, அதற்கு தைரியம் இல்லை. எங்களை எல்லாம் வெளியிலே அனுப்பிவிட்டு அதிமுக கேட்கின்ற கேள்விக்கு பதில் இருக்கின்ற சொன்னால் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று உங்களை பார்த்து நான் கேட்கின்றேன் பெரியோர்களே. எனவே காலத்தின் அருமை கருதி இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. எனக்கு பின்பு மூத்த முன்னோடிகள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய சூழல் இருப்பதால் இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, நிச்சயமாக ஸ்டாலின் இந்த சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். சிபிஐ என்கொயரி வைக்க வேண்டும். நீங்கள் வைக்கவில்லை என்று சொன்னால் நீதிமன்றத்தின் மூலமாக அந்த உத்தரவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று மக்கள் மன்றத்திலே குற்றவாளிகளை நிறுத்தும் என்று எச்சரிக்கையாக சொல்லிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.